ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன். வந்து எதை பத்தி நம்ம வந்து இந்த இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மக்கள் வந்து கோவில் எல்லாம் போவோம் இல்லையா? கோவில் போறப்ப வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடங்கள் எப்படி வந்து அசுத்தம் பண்றாங்க, கோவில வந்துட்டு ஒரு புனிதமான இடத்த வந்து எப்படியெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இதுல பேச போறோம். இது வந்து நிறைய பேர் வந்து நினைச்சுப்பீங்க, ஐயோ இந்த பொண்ணு வந்து எல்லாரையும் குறை சொல்லுது அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து நடக்கிற ரியாலிட்டி. இப்ப சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயத்த வந்து சொல்லி தரணும். இப்ப நம்ம பெரியவங்களே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதே இனிமே வர ஜென்ரேஷன் வந்துட்டு இதாக இல்லையா? நம்ம வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கணுமே தவிர அவங்கள வந்து தப்பான கைட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கும்ல, யாராச்சும் யாருக்கு தப்பு ஒருத்தங்க மேல கண்டுபிடிச்சு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பத்தி நம்ம 10 தப்பு கண்டுபிடிச்சு சொல்வோம் அப்படிங்கிறத எல்லாரோட மென்டாலிட்டியும் இருக்கும். அப்படியெல்லாம் எதுவும் நினைச்சுக்காதீங்க. ரொம்ப உள்ளார்ந்த எது விஷயத்துக்குமே போகாதீங்க. இந்த வீடு போகாதீங்க. மக்கள் செய்யறத நான் இப்ப வந்து சொல்றேன். அதுல வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறத நீங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. சரிங்களா? கோவில்ல நடக்கிறப்ப உங்க எல்லாருக்குமே இது இன்னும் அப்ராப்ரியேட்டா தெரிஞ்சிருக்கும். அததான் இங்க நான் சொல்ல போறேன். கம் டு த பாயிண்ட். இப்ப என்னன்னா, ரீசெண்டா வந்துட்டு நம்ம கோயிலுக்கு போயிருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு அம்மா இருக்காங்க. 3 வயசு குழந்தை இருக்கு. அந்த பையன் வந்து என்ன பண்ணாங்க, அந்த பையன் சொல்றான், எனக்கு வந்து யூரின் பாஸ் போகணும்னு அவனுக்கு தோணும் போல. உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அந்த கோவில்ல, பெரிய கோவில்ல, ரொம்ப அழகான இடம். ரொம்ப கோவில்ல வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும். அப்படிப்பட்ட வந்து ஒரு இடம். அப்படி இருக்கிறப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இங்க போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலோடைய அந்த நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துலயே வந்துட்டு கொஞ்சம் தூரத்துல வந்து அங்க எப்படின்னா கொஞ்சம் மணல்லாம் இருக்கும் அந்த கோவில். அங்க வந்து உள்ளே இருக்கும். அங்க வந்து பண்ண சொல்றாங்க. தேர் இருக்கு. தேருக்கு பக்கத்துலயே வந்துட்டு ஒரு தரையெல்லாம் இருக்கும். அங்க வந்து போப்பா அப்படிங்கிறாங்க. அந்த கோவில்ல வந்து ஆக்சுவலா வந்து பாத்ரூம் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு எப்படி சொல்றாங்க, உடனே வந்து இதை நம்ம வந்து கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் எல்லாரும் போங்க. உடனே வந்து நான் கேட்டேன், என்னங்க குழந்தைக்கு இப்படி வந்து தப்பா சொல்லி தரீங்க, அங்கதான் பாத்ரூம் இருக்குல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். இப்போ எல்லாருக்குமே இதை நோட்டீஸ் பண்றீங்களா? யாராச்சும் வந்துட்டு அவங்க பேசினாலும் சரி, நேரா டைரக்டா வந்துட்டு இப்படி சொன்னாலும் மக்கள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி வீடியோ போட்டு ஏதாச்சும் வந்து சொன்னாலும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக கொந்தளிக்கிறாங்கன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ரியாலிட்டியான ஒரு விஷயத்த, உண்மையான ஒரு விஷயத்த தானே சொல்றோம். இப்போ தப்பா ஒரு விஷயத்த சொன்னாதான் அதுக்கு கொந்தளிக்கும். அதுக்கு வந்து வேலிடான ரீசன் இருக்கணும். கரெக்டான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஏன் கொந்தளிக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய இடங்கள்ல பாத்துருக்கீங்களா, நவகிரக கோவில்கள்லாம் போயிருக்கீங்களா? அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து செவ்வாய் கிரகம் அவங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய நவகிரக ஸ்தலமா கருதப்படுறது வந்து வைத்தீஸ்வரர் கோவில். பாத்தீங்கன்னா அங்க வந்து குளம் இருக்குங்க. குளத்துக்குள்ளே வந்துட்டு மக்கள் வந்துட்டு குளிக்கலாம், எல்லாமே இது பண்ணலாம். ஏன்னா அங்க வந்து புண்ணிய ஸ்தலம் இல்லையா? அதனால அங்க பாத்தீங்கன்னா அங்க ஷாம்பு எடுத்து போட்டுருவாங்க. அப்பதான் தலைய பயங்கரமா தேய்ச்சி குளிப்பாங்க. வீட்டுல எல்லாம் குளிக்க மாட்டாங்க போல. அந்த இடத்துக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு அப்படியே வந்து அந்த குளத்துக்குள்ளேயே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்பதான் வந்து நிறைய பேர் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. வாஷ் பண்ணுவாங்க. எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம். அங்க வந்து நம்ம எதுக்காக போறோம், பரிகாரத்துக்காக நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் ஷாம்பு போட்டு நல்லா குளிக்கணும்னு என்னங்க வந்திருக்கு? அதை வீட்டுல குளிச்சுட்டு போயிட்டு சும்மா தண்ணியை மட்டும் இது பண்ணிக்கலாம்ல. அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்றது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப எங்க வீட்டுல போய் துவைச்சுக்க கூடாதா, அங்கதான் போய் துவைக்கணுமா எல்லாத்துக்கும் சொல்லுங்க. அந்த மாதிரி செய்யறவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து திருநள்ளாறு எல்லாம் போயிருக்கீங்களா? எல்லாருமே போயிருப்பாங்க. ஏன்னா இப்பெல்லாம் நம்ம மக்கள் யாருமே வந்து நவகிரக ஸ்தலங்கள் விடுறதே கிடையாது. ஏன்னா பயங்கரமா அவங்க எல்லாம் எல்லாரையும் தாக்குறாங்கன்னு இப்பெல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அவங்க மேல நிச்சயமா எல்லாருமே போயிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க கூட இந்த மாதிரிதான் அங்கேயும் இப்படிதான் ஷாம்பு போட்டு குளிக்கிறது, அப்பதான் வந்து ஹமாம் சோப்பு தேய்ன்னு தேய்ப்பாங்க, எல்லாமே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான மக்கள்லாம் இருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா? ஸ்ரீரங்கத்துல வந்து அம்மா மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. அம்மா மண்டபத்துல போய் எல்லாரும் வந்து இந்த தர்ப்பணம் கொடுப்பாங்க. எல்லாரும் அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு காவேரி ஆறு அப்படிங்கறது வந்து ரொம்ப புனிதமானதா கருதப்படும். நல்ல வேலைங்க, காவேரி ஆறெல்லாம் வந்து அந்த காலத்துல மகாபாரதத்துல எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல, இந்த வீடியோஸ்ல எல்லாம் போடுறப்ப கங்கை ஆறு வந்து பெண் உருவமா வந்து நிப்பாங்க, காவேரி வந்து பெண் உருவமா வந்து நிப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து நிறுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க.
உலகமாக மன உளைச்சல் ஆகியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காவேரி ஆறு அந்த தண்ணியெல்லாம் வந்து அசுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம எல்லாருமே. பாத்ரூம் போறது என்ன, அங்கேயே வந்துட்டு யூரின் பாஸ் பண்றது என்ன, எல்லாமே பண்றாங்க. ஒருவேளை வந்து இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கேட்காதீங்க. இப்ப கூட போனீங்கன்னாலும் அதுக்கெல்லாம் ப்ரூஃப் அவைலபிளா இருக்கும். வந்து நிறைய கோயில்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் எச்சில் கோவிலுக்குள்ளே எச்சிட்டு வைப்பாங்க. கோயில போட்டு அதை துப்பி வைப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த கணப்ப வந்து தொன்னையில கொடுப்பாங்க இல்லையா, அந்த தொன்னைய வந்துட்டு குப்பை தொட்டி இருக்கு. எல்லா கோவிலும் குப்பை தொட்டி இருக்குதானே, ஆனா அந்த குப்பை தொட்டியில போட மாட்டோம். நாங்க போட மாட்டோம். ஏன் போடுறோம்? எங்களுக்கு என்ன அவசியம் வந்து நாங்க ஏன் போடணும்? நாங்க சாமி கும்பிடணும்ல. சாமி கும்பிட்டு சாமி எங்களுக்கு அதை தாங்க இதை தாங்க, அப்படி வைங்க இப்படி வைங்க, கொட்டு கொட்டுங்க எல்லாமே சொல்றோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் போனங்க. அதனால வந்து என்ன பண்ணுவாங்க, உடனே வந்துட்டு துணையெல்லாம் போட மாட்டாங்க. குழந்தைங்க போட்டா கூட இல்ல, குழந்தைங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. இதை எடுத்து குப்பை தொட்டியில போடணும்ப்பா தம்பி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளே அதை செய்யறது இல்லை. எப்படி குழந்தைங்க செய்யும் சொல்லுங்க பாக்கலாம். இந்த மாதிரி அப்புறம் எச்சிட்டு சொல்லிட்டேன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. அப்புறம் அன்னதானம் போடுவாங்க இல்லையா, அன்னதானம் போடுறப்ப வந்துட்டு சாப்பிட்றதுக்கு போவாங்க இல்லையா, அப்ப வந்து குட்டி குளத்தையும் போய் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அன்னதானங்கிறது வந்து எத்தனையோ இல்லாதவங்களுக்காக கோவில்கள்ல வந்து தர்றாங்க. அதுல வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கப்பட்டவர்களும் போய் சாப்பிடுவாங்க. ஏன்னா சாமியோட சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஏழைகள், எத்தனையோ பேர் இல்லாதவர்கள் தான் போயிட்டு அன்னதானம் வந்து சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க ஒரு குட்டி குழந்தைக்கு ஒரு இலைய போட்டு அதுல வந்து அவ்வளவு ரைஸ் வச்சுட்டு அது வேஸ்ட் தானே, நீங்க சாப்பிடறதுல அதை சாப்பிட வைக்கலாங்க. நிறைய பேர் இன்னும் பாத்துருக்காங்க, அன்னதானம் வந்து போடுறப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதத்துக்கு சாதம் தானே, அவங்க சாப்பாடு தானே, அன்னதானம் தானே, அது வந்து வேஸ்டா போன நம்மோட சாப்பாடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேண்டியதுக்கும் மேலாக வாங்கிப்பாங்க. இப்ப நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம இவ்வளவுதான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்கும். ஆனா அது தெரியாம தெரிஞ்சு வாங்குறாங்களா தெரியாம வாங்குறாங்களான்னு தெரியல. ஒரு அலட்சியமா என்னன்னு தெரியல. அவ்வளவு சாப்பாடை போட்டுட்டு அது எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படி வேஸ்ட் பண்ணுவாங்க தெரியும்ல, இவ்வளவுதான் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி வாங்கிட்டு சாப்பிடலாம்னு. அதை ஏன் கொட்டணும்? சாப்பாடு எடுத்து வேஸ்ட் பண்ணணும். எத்தனையோ பேருக்கு சாப்பாடுடைய அருமை இல்லாதவங்களுக்கு தாங்க தெரியும். ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கோயில்களை வந்து எப்படியெல்லாம் நீங்க வந்து சுத்தம் பண்றீங்கன்னு நீங்களே வந்து நோட் பண்ணிக்கோங்க. உள்ள செல்ஃபா வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாம் எல்லாருமே எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும். சாமியை கும்பிடுறதுன்றது வந்து சாமியை போயிட்டு விளக்கேற்றி பஜனைகள் பாடி கூட்டத்துல அடிச்சு குடிச்சு போய் சாமி கும்பிடுறது மட்டும் சாமி கும்பிடுறது அர்த்தம் இல்லைங்க. சரியா? எப்போதுமே வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னா நம்ம வீட்டை எப்படி வச்சிருக்கோமோ அதே மாதிரிதான் கோவில்களை வந்து வச்சிருக்கோம். அது மாதிரி நீங்க ஒவ்வொருத்தவங்களும் இதை ஃபாலோ பண்ணாதான் எல்லா இடங்களும் நீட்டா இருக்கும். சரியா? இப்ப நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணா எல்லா தமிழ்நாட்டுல இருக்கிற கோவில்களும் வந்து ரொம்ப அழகா இருக்கும். முதல்ல வந்து பெரியவங்க நீங்க எல்லாருமே வந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லி தாங்க. அப்பதான் குழந்தைகளுக்கு தெரியும். சரியா? இப்போ இத வந்து நான் சொன்னோட எல்லாரும் வந்து பாக்குறவங்க எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப கமெண்ட்ஸ்லயும் வந்து நிறைய பேரு ஸ்டார்டட் டு ஸ்கோல்ட் மீ. ஓகே, தேங்க்யூ ஆல், பை பை.